It's a body slap. இன்னைக்கான வீடியோவில் நீங்கள் இப்போது ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியான ஒரு சூப்பரான ஒரு மாஸ் லிரிக்ஸ் வீடியோ எப்படி உங்கள் ஃபோட்டோவை ஆட் பண்ணி உங்கள் மொபைல் ஃபோனில் நீங்களே எடிட் பண்ணுறதுன்னு சொல்லி தான் நம்ம இந்த ஒரு வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ எடிட் பண்ணுறது ரொம்பவுமே ஈஸி தான். நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க. வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு உங்கள் மொபைல் ஃபோனில் இருக்கிற அலைட் மோஷன் ஆப் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வீடியோவை எடிட் பண்ணுறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னங்கிறத சொல்கிறேன். அலைட் மோஷன் 354ங்கிற ஒரு ஃபுல் ப்ராக்கெட் வந்து தேவைப்படும். நெக்ஸ்ட்டு லிரிக்ஸோடைய ஃபாண்ட் வந்து தேவைப்படும். இந்த ரெண்டையும் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அதை எப்படி உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுறதுன்னு சொல்லி வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் ஹவு டு இம்போர்ட் ஃபுல் ப்ராஜெக்ட்னு சொல்லி ஒரு லிங்க் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதை பாருங்க. அந்த இதில் நான் தெளிவாக வந்து சொல்லியிருப்பேன் எப்படி ஃபுல் ப்ராஜெக்டை உங்களோட அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணுங்கிறத நான் அதில் வந்து சொல்லியிருப்பேன். அதில் நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நான் கொடுத்துருக்கிற ஃபுல் ப்ராஜெக்டை ஃபஸ்ட்டு உங்களுடைய அலைட் மோஷன் ஆப்பில் இம்போர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜை வந்து எடிட் பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நம்ம வந்து வீடியோ வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களுடைய இமேஜ் வந்து எடிட் வந்து பண்ண போகிறோம். இமேஜில் என்ன எடிட் பண்ண போகிறோன்னா, நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜோட சைஸை ஃபஸ்ட்டு 4:5 வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு 4:5 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறோம். அதை எப்படி பண்ணுங்கிறத நான் வந்து சொல்கிறேன். ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி அப்படியே சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ உங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ் வச்சு எடிட் பண்ணலாம், இல்லாட்டி மல்டிபிள் இமேஜ் வச்சு கூட எடிட் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம். ஸோ ஓகே, இப்போ எப்படி இமேஜோட சைஸை சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் 4:5ங்கிற இந்த ரேஷியோவை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள ரெசல்யூஷன் இயற்கையிலே ஹை குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்க்ரீனில் இதே மாதிரி 4:5 ஒரு நியூ ப்ராஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் உங்களோட இமேஜ் உள்ள வந்து ஆட் பண்ண போகிறோம். கீழே உள்ள ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு செகண்ட் உள்ள மீடியா போய்ட்டு கீழே உள்ள வியூ ஆல் ஆப்ஷன் வந்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜை எந்த ஃபோட்டோவில் சேவ் பண்ணி வச்சிருக்கீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் உங்களோட இமேஜ் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் இதே மாதிரி வந்து ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட் உங்களோட இமேஜை கிளிக் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆப்ஷன் போய்ட்டு தேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி உங்களுக்கு தேவையான அளவு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இமேஜ் ஜூம் பண்ணி இதே மாதிரி நீங்கள் மூவ் பண்ணி சென்டர் வந்து செட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா சேவ் வந்து பண்ண போகிறீங்க. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சேரைக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் மேலேருந்து 3வது கரண்ட் ஃப்ரேம் அஸ் பிஎன்ஜின்னு இருக்கும், அதை செலக்ட் பண்ணி எக்ஸ்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு சேவ் ஐக்கன் வந்து கேட்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு க்ளோஸ் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம இமேஜோட சைஸ் வந்து சேஞ்ச் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு உங்களோட இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜ் வந்து மாற்ற போகிறோம். அது எப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ நம்ம இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு நான் அடாபி எக்ஸ்பிரஸ்ங்கிற இந்த ஆப் வந்து யூஸ் பண்ண போகிறேன். உங்கள்கிட்ட வேறு ஏதாவது நல்லா ஆப் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வேணால் நீங்கள் ப்ளே ஸ்டோர் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஆப்புடைய ஹோம் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா குயிக் ஆக்ஷன் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளஸ் ஐக்கான் மேலே டச் பண்ணிக்கோங்க. இங்கே இடத்துக்கு கீழே உள்ள ஃபோட்டோஸ்க்கு இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அலைட் மோஷன்ங்கிற அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் சைஸை சேஞ்ச் பண்ண அந்த இமேஜ் உள்ள வந்து ஆட் ஆகிருக்கும். உங்களோட இமேஜ் மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும், உங்களோட இமேஜ் வந்து உள்ளே ஆட் ஆகிட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் வந்து ரிமூவ் ஆக ஆரம்பிச்சிடும். இதே மாதிரி உங்களோட இமேஜோடைய பேக்ரவுண்டு ரிமூவ் ஆகிட்டு இதே மாதிரி ஒரு பிஎன்ஜி இமேஜ் வந்து கிடச்சிரும். இப்போ கீழே உள்ள டவுன்லோட் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நீங்கள் இமேஜை டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா இந்த ஆப்பை வந்து நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, தேவைப்படாது. ஓகே, இப்போ நான் சொன்ன ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களோட இமேஜோட சைஸை 4:5 வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போ நீங்கள் 4:5 சேஞ்ச் பண்ண அந்த இமேஜோட பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு பிஎன்ஜி இமேஜாவை நீங்கள் வந்து மாற்றிட்டீங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருக்கிற அந்த ஃபுல் ப்ராஜெக்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். இதில் A to Z எல்லாமே உங்களுக்கு வந்து ஆட் பண்ணி கொடுத்துட்டேன். இதில் நீங்கள் என்னென்ன சேஞ்ச் பண்ணுங்கிறத தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இதை நீங்கள் பெருசாக எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறதில்ல. நான் கொடுத்துருக்க இமேஜ் இப்போலாம் உங்களோட இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட்டு லிரிக்ஸோடைய ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எரர் வரும். நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணுற அந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு எரர் வரும். அந்த எரரை மட்டும் நான் எப்படி சால்வ் பண்ணுங்கிற மட்டும் நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மற்ற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். இமேஜ் ஆட் பண்ணுறதுலேருந்து இப்போ நான் ஒரு குரூப்பில் மட்டும் எப்படி இமேஜை சேஞ்ச் பண்ணணும், லிரிக்ஸுக்கு எப்படி ஃபாண்ட் ஆட் பண்ணுங்கிற நான் தெளிவாக வந்து சொல்கிறேன். அந்த ஒரு குரூப்பில் நான் என்னென்ன சேஞ்ச் பண்ண சொன்னேனோ சேம் மெத்தடை தான் இதில் ஒரு 15 குரூப் நான் வந்து ஆட் பண்ணி கொடுத்துருக்கேன்.
அந்த 15 குரூப்லேயும் சேம் மெத்தட் தான் நீங்கள் வந்து ஃபாலோ பண்ண போகிறீங்க. ஆனால் ஒரே ஒரு குரூப்பில் மட்டும் ஒரு சின்ன எரர் வரும். அதை மட்டும் நீங்கள் எப்படி நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணுங்கிற மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் எப்போ போல் நீங்கள் வீடியோ வந்து எடிட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஓகே, இப்போ நான் கொடுத்துருக்க அந்த ஃபுல் ப்ராஜெக்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்கள் என்ன பண்ணு கேட்டிங்கன்னா, அப்படியே டேரெக்டாக கீழே வந்துக்கோங்க, லாஸ்ட் வந்துக்கோங்க. இப்போ லாஸ்ட் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1, குரூப் 2, குரூப் 3, நெக்ஸ்ட் குரூப் 4, குரூப் 5, குரூப் 6ன்னு சொல்லி இதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒரு 15 வந்து குரூப் வந்து கொடுத்துருப்பேன். மொத்தம் 15 குரூப் வந்து கொடுத்துருப்பேன். அந்த 15 குரூப்பில் நீங்கள் இமேஜும் லிரிக்ஸுக்கும் ஃபாண்டும் சேஞ்ச் வந்து பண்ண போகிறீங்க. ஸோ ஓகேவா, இப்போ உங்களுக்கு தெளிவாக வந்து புரிஞ்சிருக்கும். ஸோ ஓகே, இப்போ ஆடியோட ஸ்டார்டிங் வந்துக்கோங்க. இப்போ கீழே வந்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1 இருக்கா, அது செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா எடிட் குரூப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. லைட்டாக மூவ் பண்ணிங்கன்னா நான் உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன் எல்லாமே தெரியும். இதில் நீங்கள் ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 4:5 PNG இமேஜ்னு இருக்கா, நீங்கள் இமேஜ் வந்து மாற்றி ஆட் பண்ணிடக்கூடாதுக்காண்டி நான் நேம் வந்து மென்ஷன் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ 4:5 PNG இமேஜுங்கிற அந்த இமேஜ் மேலே டச் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட் உள்ள கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் சிம்பிள் போட்டு ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கா, ஸ்டார் சிம்பிள் போட்டு ஒரு மீடியா ஐக்கான் இருக்கா, அது மேலே ஒரு டச் பண்ணிக்கோங்க. கீழே உள்ள ஸ்டார் சிம்பிள் மேலே ஒரு கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட கேலரிக்கு வந்து போயிடும். இப்போ நீங்கள் மேலே உள்ள 6 மார்க்கை கிளிக் பண்ணிட்டு அடாப் எக்ஸ்பிரஸ், அதாவது இங்கே பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண அந்த உங்கள் ஃபோட்டோ வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஃபோல்டரில் சேவ் ஆயிருக்கோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ அதில் நீங்கள் பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ண உங்களோட ஒரு இமேஜை செலக்ட் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களோட இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் வந்து ஆட் ஆயிடும். ஓகே, எப்படி இமேஜ் ஆட் பண்ணுங்கிறத நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு எப்படி லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுங்கிறத சொல்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டு லிரிக்ஸ் பைனாலுங்கிற அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் கொடுத்துருப்பேன். ஃபுல் ப்ராஜெக்ட் கீழே வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் பைனாலுங்கிற ஒரு ஃபாண்ட் நான் வந்து கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் ஃபுல் ப்ராஜெக்டை இம்போர்ட் பண்ணும்போதே நீங்கள் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. அப்படி டவுன்லோட் பண்ணலாம் நீங்கள் ஃபஸ்ட்டு போய் நான் கொடுத்துருக்க லிரிக்ஸ் பைனாலுங்கிற அந்த ஃபாண்ட்டை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணக்கப்புறம் அதை எப்படி இம்போர்ட் பண்ணுங்கிற சொல்கிறேன். இப்போ நான் கொடுத்துருக்க அந்த லிரிக்ஸ் மேலே ஒரு டச் பண்ணிக்கோங்க. கீழே எடிட்டர்ஸ்ங்கிற இந்த ஆப்ஷன் மேலே டச் பண்ணிக்கோங்க. மேலே ஃபாண்ட் கிட்டே ஒரு 6 மார்க் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா வியூ ஆல் ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் ஒரு 3 டாட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கீழே பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஃபாண்ட் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் 3 டாட் இருக்கா, அந்த 3 லைனை செலக்ட் பண்ணிவிட்டு இப்போது அதில் வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட்ஸுங்கிற இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஆட் ஆயிருக்கும். அது எந்த இடத்துல இருக்கும் கேட்டீங்க, நீங்கள் மூவ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஆட் பண்ணியிருக்க அந்த எல்லா ஃபோல்டருக்கும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஆட் ஆயிருக்கும். மூவ் பண்ணி பையா பாருங்கள். இப்போ நான் டவுன்லோட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஆட் ஆயிருக்கு பார்த்தீங்களா, லிரிக்ஸ் பைனாலுங்கிற ஃபாண்ட் வந்து ஆட் ஆயிருக்கு. இல்லாட்டி உங்களுக்கு மேலே சர்ச் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணி கூட நீங்கள் லிரிக்ஸ் பைனாலுங்கிற அந்த நேமை நீங்கள் சர்ச் பண்ணிட்டு கூட நீங்கள் ஃபாண்ட் எந்த இடத்துல இருக்கும் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணிங்கன்னா போதும், ஃபாண்ட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இம்போர்ட் ஆயிரும். இந்த இடத்துல இம்போர்ட்டுங்கிற இந்த ஆப்ஷன் வந்து ஆஃபில் இருந்துச்சுன்னு இதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ உள்ளே போய் பார்த்தீங்கன்னா லிரிக்ஸ் பைனாலுங்கிற ஃபாண்ட் உள்ளே வந்து ஆட் ஆயிருக்கும். அந்த ஃபாண்ட் மேலே ஒரு டச் பண்ணால் போதும், லிரிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் சேஞ்ச் ஆகாட்டி லிரிக்ஸோட எண்டில் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா போதும், லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். நெக்ஸ்ட் டிக் கொடுத்துட்டு நீங்கள் அப்படியே வந்து பேக் வந்துக்கோங்க. இப்போ எப்படி குரூப்பில் என்னென்ன சேஞ்ச் பண்ணுங்கிறேன் நான் வந்து சொல்லிட்டேன். இப்போ ஒரு குரூப்பில் நான் தெளிவாக வந்து சொல்லியிருக்கிறேன். சேம் மெத்தட் தான் நீங்கள் எல்லா குரூப்லையும் வந்து பண்ண போகிறீங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 2 இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. எடிட் குரூப் வந்து போய்க்கோங்க. மேலே இமேஜ் இருக்கா, 4:5 PNG இமேஜ் கிளிக் பண்ண போகிறீங்க. கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டில் மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு மறுபடியும் கீழே உள்ள மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு எப்போதும் போல் நீங்கள் 4:5 சேஞ்ச் பண்ண இமேஜ் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து கீழே உள்ள லிரிக்ஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க. எடிட்டர்ஸ்க்கு வந்து போய்க்கோங்க. இப்போ நீங்கள் லிரிக்ஸ் பைனாலுங்கிற ஆட் பண்ண அந்த ஃபாண்ட் வந்து பார்த்தா இந்த லைன்லேயே ஆட் ஆயிருக்கும். அந்த ஃபாண்ட் ஒரு டச் பண்ணிங்கன்னா லிரிக்ஸ்க்கு வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். அப்படி சேஞ்ச் ஆகிட்டு லிரிக்ஸோட எண்ட் வச்சுட்டு ஒரு பேஸ் விட்டிங்கன்னா லிரிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் வந்து சேஞ்ச் ஆயிரும். ஓகே, இதே மாதிரி வந்து லிரிக்ஸ் வந்து ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ நான் குரூப் 1லையும் குரூப் 2லையும் என்ன சேஞ்ச் பண்ண சொன்னேனோ சேம் மெத்தடை தான் நான் கொடுத்துருக்கேன். அந்த எல்லா குரூப்லையும் நீங்கள் வரிசையாக வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நீங்கள் குரூப் ஸ்டார்டிங்கில் குரூப் 1 வந்து குரூப் 15 வரையும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா குரூப்லையும் அவங்களை வந்து இமேஜ் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னேன். உள்ளே போய்ட்டு லிரிக்ஸுக்கு இமேஜையும், அதாவது இமேஜில் உங்களோட PNG இமேஜையும், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸுக்கும் ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ண சொன்னேன். ஏதோ ஒரு சின்ன எரர் வரும்னு சொன்னீங்கல்ல, அது எந்த குரூப்பில் வரும்னு கேட்டிங்கன்னா இந்த குரூப் 7ங்கிற இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எரர் வரும். நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணக்கப்புறம் இந்த குரூப் 7ங்கிற இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வரும். அது எப்படி நான் லைவாக பண்ணி காட்டுறேன், எப்படி சால்வ் பண்ணுங்கிறத ஃபஸ்ட்டு அந்த குரூப் 7ங்கிற அந்த குரூப் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மற்ற எல்லா குரூப்லையும் நீங்கள் இமேஜ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இந்த குரூப் 7ல் ஆட் பண்ணும்போது மட்டும் ஒரு சின்ன எரர் வரும். மற்ற எந்த குரூப்லையும் எந்த ஒரு எரருமே வராது. அந்த குரூப் 7ங்கிற அந்த குரூப்பை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு கீழே உள்ள எடிட் குரூப்பை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. மூவ் பண்ணுங்கள். உள்ளே நான் ஆட் பண்ணியிருக்க இமேஜ் லிரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் வந்து தெரியும். இந்த குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 2 இடத்துல நீங்கள் PNG இமேஜ் வந்து ஆட் பண்ண போகிறீங்க. கீழே வந்துக்கோங்க. இங்கே ஃபஸ்ட்டு 4:5 PNG இமேஜ் இருக்கா, செலக்ட் பண்ணிவிட்டு கலர் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு லாஸ்ட்டில் மீடியா ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு சேம் மெத்தட் தான் எப்போதும் போல் நீங்கள் 4:5 சேஞ்ச் பண்ண அந்த PNG இமேஜை கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஒரு 4:5 PNG இமேஜ் இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா சேம் இமேஜ்
கீழே என்ன இமேஜ் ஆட் பண்ணீங்களோ அதே இமேஜை மேலேயும் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே பேக் வந்துக்கோங்க. இப்போ 2 PNG இமேஜ்லேயும் உங்களோட இமேஜ் ஆட் பண்ணிட்டீங்களா? நெக்ஸ்ட் மேலே லிரிக்ஸ் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண சொன்னேன். எப்படிங்கிற உங்களுக்கு வந்து தெரியும். எடிட்டர்ஸ் போய்ட்டு இங்கே மேலே ஃபாண்ட் ஆட் ஆகிருக்கும். அதை கிளிக் பண்ணி இங்கே ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பீங்க. இப்போது நான் குரூப் 7ல் 2 இடத்துல இமேஜ் வந்து ஆட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் நான் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நீங்கள் இதெல்லாமே பண்ணிட்டீங்களா? இப்போ நீங்கள் பேக் வாங்குங்க. இப்போ நீங்கள் மறுபடியும் இன்னொரு பேக் வந்தீங்கன்னா இப்போது அந்த குரூப் 7ஓட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாக இருக்கும். இந்த மூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 7ஓட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா குட்டியாயிருச்சா? ஃபஸ்ட்டு எங்கே இருந்துச்சு? இந்த இடத்துல சரியாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7:4 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் 7:4ங்கிற அந்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். இந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப் 7ஓட சைஸ் வந்து இருந்துச்சு. இப்போ அந்த குரூப்பில் போய் நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணிவிட்டு பேக் வந்ததுக்கப்புறம் அந்த குரூப்போட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி வந்து குட்டியாக இருக்கும். இதை எப்படி சால்வ் பண்ணு கேட்டிங்கன்னா, இதே மாதிரி லெஃப்ட் சைடு ரைட் சைடு மூவ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சரியாக 7:4 ஒரு டபுள் பீட் மார்க் ஒன்று ஆட் பண்ணி கொடுத்துருப்பேன். கரெக்டாக அந்த 7:4ங்கிற அந்த இடத்துல வந்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த குரூப் 7 கிளிக் பண்ணிக்கோங்க. குரூப் 7 செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 2 ஆரோ மார்க் இருக்கா? இந்த ஃபஸ்ட் ஆரோ மார்க்கில் கிளிக் பண்ணிங்கன்னா போதும் உங்களுக்கு அந்த எரர் வந்து பார்த்தீங்கன்னா சால்வ் ஆயிரும். பார்த்தாலே தெரியும். இப்போ உங்களுக்கு அந்த எரர் வந்து வராது. இப்போ மூவ் பண்ணி பாருங்கள். இப்போ அந்த குறிப்பிட்ட சைஸ் எந்த அளவுக்கு வந்து ஆட் ஆயிருச்சு. இப்போ உங்களுக்கு அந்த எரர் வந்து வராது. இந்த குரூப் 7ல் மட்டும் தான் ஒரு சின்ன எரர் வரும். அதை மட்டும் நான் சொன்ன மாதிரி நீங்கள் சால்வ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மீதி இருக்க எல்லா குரூப்லையும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் மெத்தட் தான். குரூப்பை கிளிக் பண்ணி எடிட் குரூப் போய்க்கோங்க. PNG இமேஜில் உங்களோட PNG இமேஜ் ஆட் பண்ணுங்கள். லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன மாதிரி இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோட எண்டு வரையாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இமேஜ் எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்கும். சூப்பராக இருக்கும். பார்த்தாலே தெரியும். வீடியோட அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்கும். இதே மாதிரி நீங்கள் எல்லாம் கொடுத்துருக்க எல்லா குரூப்லையும் உங்களோட இமேஜ் லிரிக்ஸுக்கு ஃபாண்ட் வந்து சேஞ்ச் பண்ணிட்டீங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு எப்படி தான் இருக்கும். ஓகே, இப்போ இந்த வீடியோவை எப்படி சேவ் பண்ணுங்கிறத சொல்கிறேன். வீடியோவை சேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3D ஐக்கனை மட்டும் நீங்கள் ஆன் பண்ண போகிறீங்க. இந்த ப்ளே பட்டன் லைனில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கன் போட்டு மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இந்த இடத்துல 3Dங்கிற இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஒரு கேமரா ஐக்கன் இருக்கும். இது மட்டும் ஆஃப் இருக்கும். இதை மட்டும் டச் பண்ணிங்கன்னா போது ஆன் ஆயிரும். நீங்கள் இமேஜ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணி முடிச்சிருங்க. ஃபஸ்ட்டு இமேஜ் எல்லாமே ஆட் பண்ணி முடிச்சக்கப்புறம் வீடியோவை சேவ் பண்ணும்போது மட்டும் இந்த ப்ளே பட்டன் லைனில் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஐக்கன் போட்டு மேலே ஒரு ஆரோ மார்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த 3Dங்கிற இந்த கேமரா ஐக்கன் வந்து ஆஃபில் இருக்கும். இதை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி வைக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஷேர் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு எப்போதும் போல் வீடியோங்கிற ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான குவாலிட்டி வந்து கொடுத்துட்டு எக்ஸ்போர்ட்ங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் எடிட் பண்ண உங்களோட வீடியோவை சேவ் வந்து பண்ணிக்கோங்க.